அதாவது தம்பி கைப்புள்ள மாதிரி ஆக்கிட்டாங்க நம்மளை. எங்கள் அரசை பற்றி பேசுறது எவனாலும் பேசுகிறேன், அதை நீங்கள் தான் பெருசாக்குறீங்க. வெங்காயம் 100 ரூபா 150 ரூபான்னு சொன்னாங்க. இப்போ வெங்காயமும் குறைஞ்சி போச்சு. சின்ன வெங்காயம் அந்த பெரிய வெங்காயம் 13 ரூபாய்க்கு விற்கிது. தவறான எண்ணத்தோடு எங்களை பார்க்குறாங்க. இந்த டீமால்டேஷனை சிறப்பாக செஞ்சது எந்த மாநிலம் இல்லைன்னு எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன்ல. சில எங்களுக்கு அந்த அரசுக்கு வேண்டாதவர்கள் இன்னும் என்ன பட்டவர்த்தனமாக சொல்கிறேன்னா திமுக பத்திரிகையை தான் இந்த மாதிரி எழுதுனேன். அதெல்லாம் தவறான தகவல். யாராவது நாங்கள் கூட வாங்கிட்டாங்க வச்சுட்டாங்க, அதெல்லாம் சும்மா போன போக்கில் சொல்லி விட்றது தான். இந்த வெங்காய விலையை இன்றைக்கி எவ்வளோ தூரம் பேசினார் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில். நான் சொன்னேன் உங்கள் காலம் மாதிரி இல்லை. பண மதிப்பிழப்பு விவகாரத்தில் கூட்டுறவு சங்கங்களில் எவ்வளோ பணம் ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டுறவு வங்கி ஏறத்தாழ 23 மாவட்ட கூட்டுறவு வங்கி அதனுடைய கிளைகள் எல்லாம் சேர்த்து தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் எல்லாமே சேர்த்து 467.92 கோடி ரூபாய் அந்த டீமானிட்டைசேஷன் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு இருந்தது. அந்த பணத்தை கடந்த 16/7 இன்றைக்கி ஆர்பிஐ எடுத்துக்கொண்டு இன்றைக்கி நோட்டீஸ் இது கொடுத்துட்டாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டாங்க. அக்கௌண்ட்டில் வச்சு இன்ன வரைக்கும் கடந்த எத்தனாம் தேதினா 3 ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு திண்டுக்கல், திருவண்ணாமலை, வேலூர், ராமநாதபுரம், விழுப்புரம் 7/7/2017 எடுத்திருக்காங்க. கடலூர், திருச்சி, தருமபுரி, சேலம் 6/7/2017, சென்னை 3/7/2017 ஆக இத்தனையும் எடுத்தாச்சு. எடுத்து இன்றைக்கி நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. ஆர்பிஐ எடுத்துட்டாங்க. ஆர்பிஐ எடுத்து இன்றைக்கி அதுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த மாநிலத்துலேயும் இந்த அளவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. பல மாநிலங்களில் அந்த மாதிரி இன்னும் கூட சில இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. நம்ம இதில் எடுத்துக்கிட்டாங்க. 10 மாவட்டங்களில் கூட்டுறவு வங்கிகள் அதிக அளவிலாக அந்த டிமானிட்டைசேஷன் டயத்தில் பணம் டெபாசிட் பண்ணி 467 கோடி ரூபாய் அளவுக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாகிகள் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு நிறைய இருக்குது. அதுக்காக ஐடி ரைடு போயிட்டு இருக்கிறதா தகவல். அதான் இப்போ இந்த மாதிரி அதாவது தவறான தகவல் பத்திரிகையிலும் சரி சில இதில் வந்தது. சில பத்திரிகையில் இப்போ எங்கள் மாநில வங்கியினுடைய சேர்மன், சேலம் மாவட்ட வங்கியுடைய சேர்மனும் மாநில வங்கி சேர்மனும் இருக்காங்க. மிஸ்டர் இளங்கோ இருக்காங்க. என்னென்னா இவரை பற்றி என்னை பற்றி தவறான தகவல்கள் பத்திரிகையில் வந்துட்டு இருந்துச்சு. அத்தனை கோடி ரூபாய் நாங்கள் முறைகேடாக பதிவு பண்ணி அதெல்லாம் கூட்டுறவு வங்கியில் நாங்களே இப்போ பலருக்கு பழைய நோட்டை வாங்கிட்டு புது நோட்டு கொடுத்தாங்க வச்சாங்க. இதெல்லாம் சும்மா தவறான தகவல். இன்றைக்கி கூட்டுறவு வங்கியுடைய அம்மாவுடைய அரசானது சிறப்பான நடவடிக்கை எடுத்து அம்மா அவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்த உடனே முதலாக அம்மா என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இந்த தொடக்க கூட்டுறவு சங்கம் முதல் மாநில இணையம் வரை அனைத்துமே கணினிமயமாக்க வேண்டும், அனைத்து நிலையிலும் கணினிமயமாக்கணும்னு சொன்னாங்க. இதன் மூலமாக என்ன பயன்னா, தனியார் வங்கிகள் இப்போ தனியார் வங்கிகளும் சரி, அதே மாதிரி நேஷனல்ஸ் வங்கிகளும் அன்னன்னைக்கு ரெமிட்டன்ஸ் என்ன பணம் போடுறாங்க, எவ்வளோ இருப்பு இருக்குது, என்னென்ன நோட்டு விவரங்கள் எல்லாமே அன்றாடம் அந்த அக்கௌண்ட்டில் வந்துடும். அந்த அக்கௌண்ட்டை அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, உடனடியாக இது முடிக்கணும் அப்படின்னு காலக்கெடு கொடுத்தாங்க. 2013 முடிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி இன்றைக்கி முடிக்கப்பட்டு அனைத்து நிலையிலும் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள் அனைத்துமே கணினிமயமாக்கப்பட்டு ஆன்லைனுக்கு இதற்காகவே ரிசர்வ் வங்கி இன்றைக்கி நமக்கு பாராட்டு தெரிவித்து நம்முடைய நபார்டு ஏறத்தாழ 30 கோடி ரூபாய் எங்களுக்கு மானியமாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இதை ஒரு சிறப்பாக செயல்படுத்தி தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் இந்த மாதிரி சிறப்பாக செஞ்சதுக்காக ஊக்கத்தொகை மாதிரி ஒரு தொகையை கொடுத்து இன்றைக்கி அதை அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய கிரெடிட்டு பாராட்டுகிற வகையில், அந்த வகையில் தான் நாங்கள் முழுக்காதவே நானும் மறுத்தேன், நம்முடைய மாநில சேர்மனும் மறுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த தவறும் செய்ய முடியாது. யார் நினச்சாலும் வெளியே நோட்டுகளை அதிகமாக வாங்கி அன்னைக்குன்னு அதிகமாக போய் டெபாசிட்டு பண்ண முடியாது. ஆர்பிஐ என்ன வழிகாட்டுதல் கொடுத்துருந்ததோ, நபார்டு என்ன கூறியிருந்ததோ அதன் அடிப்படையிலேயே தமிழகத்தில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள் தொடக்க கூட்டுறவங்க அனைத்துமே அந்த மாதிரி செயல்பட்டு முழுமையாக பணங்கள் என்னென்ன பணம் என்னென்ன அளவுக்கு கடந்த இந்த டிமானிட்டைசேஷன் 2016
8/11 வந்தது இல்லையா, 8/11 அறிவிக்கப்பட்ட மத்திய சர்க்கார் இந்த 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு அறிவித்த பிறகு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு என்ன நிலையை எடுத்தாங்களோ 2010 அந்த 10ஆம் தேதிக்குள் அதை முடிக்கணும்னு சொன்னாங்க. அன்றையிலிருந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு கரெக்டாக இருந்தது. இதை வந்து என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி பத்திரிகையிலையும் ஊடகங்களையும் வந்ததுனால இதில் இருந்து ஐடியிலேருந்து வந்தாங்க, பழைய விங்கு வந்து பல இடங்கள்லேருந்து வந்தாங்க, நபார்டிலேருந்து வந்தாங்க, வந்து 23 மாவட்ட வங்கிகளிலும் ஒரு பச்சாத்தமாக என்ன செஞ்சாங்க, எல்லா இடங்கள்லையும் போய் ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி அக்கௌண்ட்டை பூரா கிளியராக பார்த்தாங்க. பார்த்துட்டு சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க. மிக சிறப்பாக இந்த வங்கி அந்த டிமானிட்டேஷனில் நோட்டுகள் பராமரிக்கப்பட்டிருக்கு, வாங்குகள் கணக்குகள் ஒழுங்காக பராமரிக்கப்பட்டதுன்னு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. இந்த 467 கோடி ரூபா வந்து பெற்றதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சர்டிஃபிகேட் அந்தந்த வங்கியில் இருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். ஏன்னா எங்களுக்கு நிறைய வட்டி லாஸ் ஆகுது இல்லையா, ஒரு நாளைக்கு பணம் இருந்துச்சுன்னா வட்டி லாஸ் ஆகுது, இதை சொல்லியிருக்கோம். அதனால் ஒவ்வொரு வங்கிக்கும் இப்போ வந்துகிட்டு இருக்கு, எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு ஒரு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கான முழுமையான இது வந்த உடனே நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுவேன். எல்லாமே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கூட்டுறவு வங்கியில் இந்த விவசாயிகளோட வங்கி கணக்கில் அதிக அளவில் பழைய ரூபாய் நோட்டுகள் வந்து டெபாசிட் செய்யப்படுது. அதான் தம்பி, இது வந்து முன்னால் சொன்னது, இது வந்து செய்தி வழியாகவே பத்திரிகைகளும் தவறான தகவலை சொன்னாங்க. பழைய நோட்டுகளை அந்த தேதி, அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே முன்மாதிரியாக இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் எந்த மாநிலமும் வந்து அந்த டிமானிட்டேஷன் வரும்போது விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் சில நேரங்களில் சில பயிர்கள் பயிரிட வேண்டும், அப்போ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, மற்ற எல்லா மாநிலங்களும் இதாக இருக்கும்போது அம்மா அவர்கள் தான் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்து இது என்ன செய்யலான்னு சொல்லி அம்மா அவர்கள் அன்றைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா 19/11/2016 ஒரு ஆய்வு கூட்டம் போட்டாங்க. எங்களை எல்லாம் உட்கார வச்சு இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைன்னு உயர் அலுவலர்கள், செக்ரட்டரி, பதிவாளர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசி கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் கடன் வைத்திருக்கிறவங்க, அக்கௌண்ட் வைத்திருக்கவங்கள விவசாயியில் அந்த அக்கௌண்ட்டை வந்து அந்தந்த மாவட்ட வங்கியிலும் அதனுடைய கிளைகளிலும் உறுப்பினராக்கி அதன் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு உரிய பயிர்க்கடனை வழங்கலாம்னு ஒரு அரசு ஆணையை வந்து 22/11/2014 அறிவித்தாங்க. அறிவித்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஏறத்தாழ 1756 கோடி ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் தான் விவசாயிகளுக்கு டிமானிட்டேஷன் பிறகு இந்த மாதிரி மாவட்ட வங்கியில் அவங்களை உறுப்பினராக்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில், அப்புறம் நம்மளை பார்த்து தான் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்ற மாநிலங்களும் நம்மளை பார்த்து தான் அவங்க அப்புறம் பயிர்க்கடன் கொடுத்தாங்க. இதில் மாடிஃபிகேஷனில் நம்ம என்ன செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சாங்க. இப்போ என்ன செஞ்சிட்டோம்னா, இப்போ அந்த எல்லாமே முடிஞ்சதுனால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்துருச்சு, அக்கௌண்ட்டில் எல்லாம் கரெக்டாக வந்தோடனே இப்போ திரும்ப என்னென்னா எல்லா விவசாயிகளும் வந்து அந்தந்த மாவட்ட வங்கியுடைய கிளைகளுக்கு வந்து வாங்குவது சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி திரும்ப தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களே அக்கௌண்ட் ஓப்பன் அந்த அவங்களுக்கு தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களே அவங்க தாங்கள் பயிரிட வேண்டிய பயிர்களுக்கு உரிய அந்த பணங்களை பெற்றலாம்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நோட்டீஸ் அனுப்பி எல்லா தொடக்க கூட்டுறவு ஏறத்தாழ 4467 தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களும் இன்றைக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனாம் தேதி இந்த ஆண்டு வந்து முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் 7000 கோடி பயிர்க்கடன் வழங்குவதாக அறிவித்தார்கள். இந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் அவங்களுக்கும் கூட அதே மாதிரி முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த வறட்சியின் காரணமாக அறிவித்தாங்க இல்லையா, இந்த அன்னவார் சர்டிஃபிகேட் வாங்கி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 2247 கோடி ரூபா அந்த தள்ளுபடி செஞ்ச அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கும் கூட கடன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கும் கடன் வழங்குவதற்கு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளுக்கு கடந்த எத்தனாம் தேதி 22/7 வரைக்கும் 872 கோடி ரூபா 72.76 கோடி ரூபா இன்றைக்கி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 2 லட்சம் விவசாயிகளுக்கு இதன் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள். யார் கேட்டாலும் சரி,
கடன் தள்ளுபடி செய்யப்பட்டவங்களும் சரி, இந்த அன்னவாரி சர்டிஃபிகேட் கொடுத்தவங்களும் சரி, அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய முறையில் யாருக்கும் இல்லை என்ற நிலைப்பாடு இல்லாமல் கொடுத்து கொண்டிருக்கோம். சார், இதுக்கு முன்பாக அந்த விவசாயிகளுடைய வங்கி கணக்குல அவ்வளவு தொகை அவங்களுக்கு டெபாசிட் ஆனதே கிடையாது. ஆனால் டிமானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அதிக அளவிலான பணம் அவங்களுடைய அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கு. அது தொடர்பாக வருமான வரித்துறை செய்யும்போது நபார்டு தான் சொல்லிருக்கு 467 கோடி ரூபாய் அளவிற்கு விவசாயிகளுடைய கடன்கள்ல, விவசாயிகளுடைய வங்கி கணக்குகள்ல டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு. இது தொடர்பாக தனிப்பட்ட ஆய்வுகள் இல்ல ரிப்போர்ட்டுகள் உங்ககிட்ட இருக்க மேற்கொள்வீங்களா? அதாவது தம்பி, விவசாயிகளுடைய கணக்கில் ஓவர் டியூவாக எந்த கணக்கும் வைக்கல. புது கணக்கு தொடங்கினாலும் அது நபார்டு அந்த சில ஆர்பிஐனுடைய வழிகாட்டுதலின்படி தான் ஒவ்வொரு வங்கிகளும் கூட்டுறவு கடன், தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் கடன் இது பண்ண முடியாது, பணம் மாற்ற முடியாது. மாவட்ட வங்கியில் தான் மாற்ற முடியும். தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள்னா தான் அந்த மாதிரி நீங்கள் மாவட்ட வங்கி, மாவட்ட கிளைகளுக்கு தான் அந்த மரியாதை இது கொடுத்தாங்க. இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலோ பழைய நோட்டு வாங்கினாலோ செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அது முழுக்க முழுக்க தவறான தகவலை பத்திரிகையில் சில எங்களுக்கு அந்த அரசுக்கு வேண்டாதவர்கள் இன்னும் என்ன பட்டவர்த்தனமாக சொல்கிறேன்னா, திமுக பத்திரிகையை தான் இந்த மாதிரி எழுதுனேன். திமுக சப்போர்ட் பண்ணுற நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்றக்காக நினைக்கிற பத்திரிகையை தான் எங்களை பற்றி தவறான தகவல்களை பத்திரிகையில் எழுதி கொண்டிருந்தாங்க. அப்புறம் அவங்களே மாறிக்கிட்டாங்க. நான் தான் சொல்கிறேன், இந்தியாவிலேயே தமிழகத்துக்கு இந்த மாதிரி பத்திரிகையில் வந்த செய்தி வந்ததுனால ஆர்பிஐ என்ன செஞ்சுன்னா அங்கேருந்து ஒரு ஆய்வுக்குழுவை அனுப்பியது. விஜிலன்ஸ் குழு வந்தது. அந்த விஜிலன்ஸ் வந்தது. ஐடி வருமான வரி வேற ஆய்வு பண்ணாங்க. எங்கள் மதுரை மாவட்டம், சேலம் மாவட்டம், அனைத்து மாவட்ட வங்கிகளிலும் பறிச்சாம் 10 மாவட்ட வங்கிகளில் போய் அவங்க ஆய்வு பண்ணி அனைத்து நிலையும் எல்லா அக்கௌண்ட்டையும் தரவாக கிட்டத்தட்ட 15 நாட்கள் அவங்க இருந்து தரவாக பார்த்து முழுமையாக ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் கிளியராக பார்த்து, இன்னும் சொல்லப்போனால் அந்த அவங்களுக்கு யார் சம்மந்தப்பட்ட டவுட்டு வருதோ, யாருக்கு இந்த மாதிரி கூடுதல் தொகை வர வைக்கப்பட்டிருக்கு அந்த தேதியில், இப்போ பழைய நோட்டு அதிகமாக இருக்குன்னா அவங்கள நேரடியாக அவங்கள போய் வரவழைச்சி அவங்கள பார்த்து அந்த இடத்துக்கு தல ஆய்வு செஞ்சு இன்றைக்கி என்ன செஞ்சுங்க, சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிறப்பாக இயங்கியிருக்கு. தமிழ்நாட்டு கூட்டுறவு வங்கியில் மிக சிறப்பாக இயங்கி இந்த ஆன்லைனில் வர்த்தகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுவும் கூட்டுறவு வங்கிகள் இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த டிமானிட்டேஷனை சிறப்பாக செஞ்சது எந்த மாநிலம் இல்லைன்னு எங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன்ல. அதெல்லாம் தவறான தகவல். யாராவது நாங்கள் கூட வாங்கிட்டாங்க வச்சுட்டாங்க, அதெல்லாம் சும்மா போன போக்கில் சொல்லி விட்றது தான். இப்போ சொல்கிறாங்களே எங்கள் அரசு அந்த யாரை பார்த்தாலும் எங்களை பற்றி இப்போ கைப்புள்ள மாதிரி ஆக்கிட்டாங்க நம்மளை. எங்கள் அரசை பற்றி பேசுகிறது எவனாலும் பேசுகிறேன், அதை நீங்கள் தான் பெருசாக்குறீங்க. நாங்கள் தெளிவாக இருக்கோம். இந்த அரசு தெளிவாக இருக்குது. அம்மாவுடைய அரசு தெளிவான பாதையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கிறது. அம்மாவுடைய காட்டிய வழியில் முதலமைச்சரின் தலைமையின் கீழே எங்கள் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையின் சார்பாக இன்றைக்கு அவங்கவுங்க துறையை சிறப்பாக வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஏதாவது குற்றம் குறை சொன்னீங்கன்னா, ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் திருத்திக் கொள்ளணும். நாங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட கூட சொன்னேன், உங்களெல்லாம் கூப்பிட்டு கூட சொன்னேன், இந்த வெங்காய விலையை இன்றைக்கி எவ்வளோ தூரம் பேசினார் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில். நான் சொன்னேன், உங்கள் காலம் மாதிரி இல்லை. உங்கள் காலத்தில் வெங்காயத்தை உரிச்சா தான் வெங்காயத்தை உரிச்சா கண்ணீர் வரும். ஆனால் உங்கள் காலத்தில் என்ன ஆச்சு, வெங்காய விலை கேட்டால் கண்ணீர் வந்துச்சு. ஆனால் எங்கள் காலத்தில் அப்படி இல்லை. அந்த நிலையை மாற்றணுன்னு தான் முதலமைச்சர் அம்மா அவர்கள் விலை நிலைப்படுத்தும் நிதியம் என்று ஒன்றை உருவாக்கி 100 கோடி ரூபாய் கொடுத்து தமிழகத்தில் என்னென்ன அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறுகிறதோ அந்த விலையெல்லாம் கட்டுப்படுத்தி மக்களுக்கு தரமான விலையில் கிடைக்கிற வகையில், குறைவாக கிடைக்கிற வகையில் நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த பணத்தை கொண்டு தான் அந்த நடவடிக்கை எடுப்போம். இப்போவும் எடுத்துக்கொண்டிருக்கோம்னு சொன்னேன். அதே மாதிரி தக்காளி விலை இந்த தடவை கூடிச்சு, உடனே இப்போ குறைச்சி இப்போ பார்த்தா தக்காளி 35 ரூபாய்க்கு 1 கிலோவுக்கு வந்துருச்சு. வெங்காயம் 100 ரூபா 150 ரூபான்னு சொன்னாங்க. இப்போ வெங்காயமும் குறைஞ்சி போச்சு. சின்ன வெங்காயம் அந்த பெரிய வெங்காயம் 13 ரூபாய்க்கு விற்கிது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய அரசு விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, விவசாயிகளுக்கும் பயன் தர மாதிரியும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடை, அதே நுகர்வோர்களுக்கும் பயனடைகிறக்கூடிய அளவுக்கு இந்த கடைகள்லாம் நடக்குது. மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். இது மூலமாக காய்கறி மட்டும் 73 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஆக எங்களை பற்றி தவறான எண்ணத்தோடு எங்களை பார்க்குறாங்க. மாற்றுங்க. நான் என்ன சொல்கிறேன், பத்திரிகையிலும் சரி, எந்தெந்த துறையில் என்ன மாதிரி தவறு இருந்துச்சுன்னா சுட்டி காட்டுங்க.
நாங்கள் தவறு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை மாற்றிக்கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் உறுதியாக நடவடிக்கை எடுப்போம்.